அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன? ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நீங்க வேற மாஸ்டர், அவர் கிஃப்ட் கொடுக்கவே தெரியாது மாஸ்டர். கிஃப்டே தெரியாது அவருக்கு, எதுவுமே தெரியாதுங்க. எங்களுக்கு ஜனவரி 31 மேரேஜ் மாஸ்டர். நீங்க நம்ப மாட்டீங்க, மார்ச்ல அவனோட பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே, வித்தின் 1.5 months. அவருக்கு அதை விஷ் பண்ணணும், கிஃப்ட் கொடுக்கணும், எதுவுமே தெரியாது மாஸ்டர். நம்ப மாட்டாங்க யாருமே. சுபையா அப்ப அவர் கூடயே இருப்பாப்ல சுபையா. இவங்க எல்லாம் சொல்லி, இன்னைக்கு அன்னைக்கு பர்த்டே இல்ல, ஏதாவது கிஃப்ட் நீங்க வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லி, என்னத்த கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் பிரேமாக்கு. அப்புறம் எல்லாரும் சொல்லி, அவர் எந்த கடைக்கும் போக முடியாது, உங்களுக்கு தெரியும். ஒண்ணு ஏதாவது எனக்கு ட்ரெஸ் வாங்கணும்னாரு காஸ்டியூமரை தான் அனுப்பணும், எனக்கு ஒரு பூ வாங்கணும்னாலும் டிரைவரை தான் அனுப்பணும். ஸோ அவர் சொல்லுவாரு, இதுல நான் என்ன பண்ண முடியும். அப்போ ஒரு வீம் போட்டு ஒரு $1 வி இன்னைக்கும் என்கிட்ட எவ்வளவு ஜுவல்ஸ் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் என்னுடைய பொக்கிஷமாக இன்னைக்கும் அந்த பதக்கத்தை நான் வந்து பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட், அதுதான் என்னுடைய வாழ்நாளுடைய பெரிய அவார்ட் மாதிரி. அந்த வீண் போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, அது மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். கேப்டன் வந்து உழைப்பால் உயர்ந்தவர், சரிங்களா? அவங்க அப்பா வந்து அவர் பியூசி படிக்கும் போதே ரைஸ் மில்லோட ஓனர் அவங்க. அப்போ அவரால் நடத்த முடியலங்கிறப்போ கேப்டனை படிப்பு நிறுத்திட்டு ரைஸ் மில் வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அதனால கேப்டன் படிக்கல. அப்போ ரைஸ் மில் அவர் ஒர்க் பண்ணும் போதே, நான் ஏன் சொல்றேன்னா, அந்த உதவி செய்வது என்பது அவள் ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம்ன்றதுக்காக நான் சொல்றேன். இது இளைஞர்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். அப்போ அங்க ஏழைகள் தானே இருப்பாங்க ரைஸ் மில்லை சுத்தி. ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர், ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. எங்க மாமா ஒரு செயினை அவருக்கு தன் மகனுக்கு ஆசையா ஒரு பர்த்டேக்கு போட்டிருந்தாரு. அப்படி இருக்கிறப்போ ஒரு ரிக்ஷா தொழிலாளி தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்க முடியல என்கின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்த பொழுது கேப்டன்கிட்ட கேட்கிறப்போ அந்த செயினை கழட்டி கொடுத்து அடமானம் வச்சுக்கோ, அந்த காசை கொண்டு போய் ஃபீஸ் கட்டி பிள்ளைய படிக்க வைன்னு சொல்லிட்டார். அப்பவே நான் சொல்றது, அவர் வந்து 16-17 வயசு இருக்கும் கேப்டன். அது வந்து காமிச்சிக்கல, ஏன்னா மாமா திட்டுவாருன்னு பயம். அப்போ வீட்டுக்கு போறாரு, மாமா கண்டுபிடிச்சிட்டாரு, எங்க உன் செயின்னு கேட்கிறாரு. எல்லாம் அங்க வச்சுட்டேன், இங்க வச்சுட்டேன், மறந்துட்டேன், ஏதோ சொல்லியிருக்காரு. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் ஏதோ பண்ணியிருக்கான். போட்டு நல்லா அடின்னு அடிச்சுட்டாராம் மாமா. எங்க உண்மையை சொல்லு. அப்ப சொல்லிட்டாரு, இல்லப்பா ரிக்ஷா தொழிலாளி தன்னுடைய பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா என்னால முடியல, எடுத்து கொடுத்து ஃபீஸ் கட்டுன்னு கொடுத்துட்டேன், நீ சம்பாதிச்ச காசை நீ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு மாமா அடிக்கவும், அன்னைக்கு ஒரு உறுதியை கேப்டன் எடுத்துக்கிட்டார். ஒவ்வொரு இளைஞரும் நீங்க கத்துக்கணும் அதை. நான் என்னைக்கு உழைத்து சம்பாதிக்கிறேனோ அந்த காசுல வாங்குற செயினை தான் இனி என் கழுத்துல போடுவேன். அது வரைக்கும் பெற்றோர்களோ யார் கொடுக்குற